ஜம்மு காஷ்மீர் அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 311வது பிரிவை பயன்படுத்தி தேச விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் 8 பேரை ஒரே மாதத்தில் பணி நீக்கம் செய்துள்ளது. இதன் பின்னணி என்ன? ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் போதைப் பொருள் விற்பனை மூலம் பயங்கரவாதத்திற்கு அரசு துறையில் பணி செய்பவர்களே நிதியுதவி செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் நேற்று 5 போலீசார் உட்பட 6 அரசு அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். லெப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹா பாகிஸ்தானின் இன்டர் சர்வீசஸ் இன்டெலிஜென்ஸ் மற்றும் பாகிஸ்தான் மண்ணிலிருந்து செயல்படும் பயங்கரவாத அமைப்புகளால் நடத்தப்படும் போதைப் பொருள் பயங்கரவாத வலையமைப்பில் 6 ஊழியர்களுக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்ததை அடுத்து அவர்களை அரசியலமைப்பின் 311வது பிரிவை பயன்படுத்தி டிஸ்மிஸ் செய்துள்ளார். மாநிலத்தின் பாதுகாப்பு நலன் கருதி குடியரசுத் தலைவரோ அல்லது ஆளுநரோ திருப்தியடைந்தால் விசாரணையின்றி ஊழியர்களை பணி நீக்கம் செய்யும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்குகிறது. அதன்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் காவல்துறையின் விசாரணையை தொடர்ந்து புகாருக்கு உள்ளானவர்களுக்கு எதிரான குற்றவியல் ஆதாரங்களை சேகரித்தனர். அதிகாரிகளால் சேகரிக்கப்பட்ட சான்றுகளின்படி பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கு பாதுகாப்பு படைகளுக்கு உதவுவதற்கு பதிலாக போலீஸ் அதிகாரிகள் பயங்கரவாதிகளுக்கு ஒத்துழைப்பவர்களாகவும் பாகிஸ்தான் ஏஜென்சிக்கு துணை போபவர்களாகவும் செயல்பட்டதும் உறுதியானது. போதைப் பொருள் கடத்தலுக்கு உதவுவதற்காக செயல்பட்ட அவர்கள் அதன் மூலம் கிடைக்கும் லாபம் இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு நிதியளிக்க பயன்பட்டதும் தெரிய வந்தது. அந்த வகையில் 5 காவலர்கள் மற்றும் ஒரு ஆசிரியர் உட்பட 6 அரசு பணியாளர்கள் போதைப் பொருள் விற்பனை மூலம் பயங்கரவாதிகளுக்கு நிதியுதவியில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பணி நீக்கம் செய்யப்பட்ட 6 அரசு ஊழியர்கள் ஃபரூக் அகமது ஷேக், காலித் ஹுசைன் ஷா, ரஹ்மத் ஷா, இர்ஷாத் அகமது சல்ஹூ, நஜாம்டீன், சைஃப்டீன் என தெரிவிக்கப்பட்டது. இந்த 6 அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து ISI மற்றும் போதைப் பொருள் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு உதவியதற்காக பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை 1 மாதத்தில் 8ஆக அதிகரித்துள்ளது. பணி நீக்கம் செய்யப்பட்ட ஃபரூக், காலித் மற்றும் ரஹ்மத் ஆகியோர் போதைப் பொருள், ஆயுதங்கள் மற்றும் பணத்தை எல்லை கட்டுப்பாடு கோடு வழியாக இந்தியாவிற்கு கடத்துவதில் ஈடுபட்ட பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாதிகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்தியதாக செய்தி தொடர்பாளர் கூறினார். அவர்கள் பாகிஸ்தானிலிருந்து போதைப் பொருட்களை கடத்தி வந்தனர். மேலும் இந்த போதைப் பொருட்களின் சட்டவிரோத வர்த்தகத்தின் மூலம் கிடைக்கும் பணம் காஷ்மீர் பள்ளத்தாக்கு மற்றும் நாட்டின் பிற பகுதிகளில் அமைதியின்மை மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு நிதியளிக்க பயன்படுத்தப்பட்டது என்றும் தெரிவித்தார். ஆசிரியர் நஜாம்தீன் அதிக ஊக்கமும் ஈடுபாடும் கொண்ட போதைப் பொருள் கடத்தல்காரர் என்றும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாத அமைப்பின் தரைவழி பணியாளர் என்றும் செய்தி தொடர்பாளர் கூறினார். சமீப வாரங்களாக ஜம்மு பகுதியில் பயங்கரவாத நடவடிக்கைகள் அதிகரித்திருப்பதோடு பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தி உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதத்தையும் ஏற்படுத்தி வருகின்றனர். ஏற்கனவே பயங்கரவாதிகளை ஒழித்து கட்டும் நடவடிக்கை ஜம்மு காஷ்மீரில் தீவிரமடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சமீபத்திய ஆண்டுகளில் ஜம்மு காஷ்மீரில் போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்காக கணிசமான எண்ணிக்கையிலான போலீசார், ராணுவம் மற்றும் துணை ராணுவப் படையினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எல்லை தாண்டிய போதைப் பொருள் சிண்டிகேட் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. இது பயங்கரவாதம் மற்றும் பயங்கரவாத நிதியுதவி ஆகிய இரண்டிற்கும் ஒரு முக்கிய வழித்தடமாக செயல்படுகிறது. இந்த சிண்டிகேட்டுகள் போதைப் பொருட்களை கடத்துவது மட்டுமின்றி அந்த வருவாயை பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு நிதியளிக்கவும் பயன்படுத்துகின்றனர். இது பிராந்தியத்தில் மோதலை அதிகப்படுத்துகிறது. பாதுகாப்பு படைகளுக்குள் இத்தகைய நெட்வொர்க்குகளின் ஊடுருவல் பிரச்சனையின் சிக்கலான மற்றும் பரவலான தன்மையை எடுத்துக் காட்டுகிறது.
இது பிராந்திய பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு முயற்சிகளுக்கான அழுத்தமான கவலையாகவும் அமைகிறது. 2021ஆம் ஆண்டில் குப்வாரா மாவட்டத்தின் ஹந்த்வாரா பகுதியில் நிலை கொண்டிருந்த BSF அதிகாரியை தேசிய புலனாய்வு நிறுவனம் கைது செய்தபோது எல்லை தாண்டிய போதைப் பொருள் பயங்கரவாத வலையமைப்பின் பாதுகாப்பு படையினரின் முதல் குறிப்பிடத்தக்க நிகழ்வு வெளிச்சத்திற்கு வந்தது. இந்த அதிகாரி லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய எல்லை தாண்டிய போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கையை நிர்வகிப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. ஜம்முவின் சம்பாவை சேர்ந்த BSF சப் இன்ஸ்பெக்டர் ரோமேஷ் குமாரிடம் இருந்து 91 லட்சம் ரூபாய் ரொக்கத்தையும் NIA கைப்பற்றியது. போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகளின் நிதி ஆதாயத்தின் ஒரு பகுதியாக இந்த பணம் அடையாளம் காணப்பட்டது. இந்த வழக்கு போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பயங்கரவாதத்தின் சிக்கலான குறுக்குவெட்டுகளையும் எடுத்து காட்டுகிறது. பாதுகாப்பு பணியாளர்கள் அத்தகைய சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு உதவுவதிலும் லாபம் ஈட்டுவதிலும் ஈடுபட்டதையும் அம்பலப்படுத்தியது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.